ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். ஐயா வீட்டில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீட்டில் கெஸ்ட் வரனால மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தோம். நாங்கள் திண்டுக்கல்ல தான் இருக்கோம். ஸோ திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வரப்போகிற கெஸ்ட்டை தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டன் பிரியாணி, சேமியா பாயாசம், எக், அதுக்கப்புறம் ரைட்டா, இது 4மே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சிம்பிளான மெனு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. இந்த மட்டன் பிரியாணி எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி ப்ரௌன் கலராக போனால் நல்லா ஆசை இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் ஆனியன் பேஸ்ட் நான் அரைச்சி எடுத்திருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய், இது 65 போட்ட எண்ணெய்னால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மூணாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், பக்கத்தில் இருக்கிறது வீட்டில் அடித்த பிரியாணி மசாலா, இது பட்டை கிராம்பு வகை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி 3 போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபுல்லாலாம் போட மாட்டோம், ½ கப் தான் போடுவோம். அதே மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஸோ இதை மெயின் இன்கிரீடியன்ஸ். பிரியாணி மசாலா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் நினைப்பாங்க. முதல் வேலை நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற போட்டுடணும். ஏன்னா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அந்த 1/2 மணி நேரம் டைம்ல ஃபுல்லாக வதக்கி அந்த டைம்லேயே நம்ம ஆனியன் பண்ணுறது, எக் வேக போடுறது, அதே மாதிரி மட்டனை ஒரு நல்லா வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல விசில் விட்டுனோம்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் பண்ண போகிறேன். இப்போ அரிசி ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடியே 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 15 விசில் கிட்ட விட்டு எடுத்து வச்சுட்டேன். மட்டன் பார்த்தீங்கன்னா கொலையில ரொம்ப குளக்குளம்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் பிரியாணியில் போட்டு பொதிய விட்டு அதோட எசன்ஸ் சரிங்க நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நம்ம போட்டோம்னா வதங்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால குக்கரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க்கு ஈஸியாயிரும். அதே மாதிரி கெஸ்ட் வரணும்னா நம்ம பரபரப்பு இல்லாமல் வேலை செய்யலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 65 பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்னு சொல்லிட்டு அதை 1 டைம் தான் பொரிச்சோம், அதான் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், கூட பட்டை கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க, ஏன்னா அடி பிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாதான் அந்த எண்ணெயிலையும் அந்த நெய்லையும் நல்லா வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக நான் முதலே சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அதனால வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நறுக்கியும் போடுவாங்க, நான் அரைச்சுதான் போடுவேன். ஏன்னா திண்டுக்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி வெங்காயம் பறக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் உதிரி உதிரி நல்லா சாப்பாடு நல்லா இருக்கும். ஃபைன் பேஸ்ட் ப்ரௌன் கலரா இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்ப சேர்த்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி, கொத்தமல்லி, புதினா 3 அரைச்ச பேஸ்ட் பாதி தான் போட்டுக்கிறேன். நிறைய இருக்கனால மீதி பாதி சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்புறமேலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ இந்த புதினா பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வதங்கி அது ஒரு ப்ரௌன் கலரா மாறினாதான் நல்லா அந்த பிரியாணி பாத்தீங்கன்னா மெரூன் கலரா இருக்கும். மற்ற பக்கம் லைட் எல்லோ அந்த மாதிரி இருக்குன்னா இது திண்டுக்கல்ல மட்டும் ப்ரௌன் கலரா இருக்குன்னா இதுதான் காரணம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்குங்க. பாருங்க, சிம்ல போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வதக்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வந்துடும். இப்போ நான் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்றது சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது 3மே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 5 உலக்கு அரிசிக்கு சின்ன ஸ்பூன் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது 5 டீஸ்பூன் உப்பு. நீங்க உப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு. நான் சாப்பாட்டை அளவு பார்த்து சேர்த்திருக்கேன். 5 உலக்கு அரிசிக்கு 5 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்ப கிண்டி விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் ப்ரௌன் கலரா பேஸ்ட் வரணும். இது பிளாக் ஆனா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு மெரூன் கலரா கிடைக்கும் நமக்கு பிரியாணி. இப்போ 5 உலக்கு அரிசி எடுத்து இல்லையா, அதுக்கு 5 உலக்கு தண்ணி சேர்க்கணும். அதனால நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியுமே நான் சேர்த்துக்க போறேன் வேஸ்ட் பண்ணாம. ஏன்னா அப்பனாதான் அந்த சூப் தண்ணி சூப்பரா இருக்கும், நல்லா ஃபிளேவர் கொடுக்கும். அதுக்காக 1 உலக்கு தான் எனக்கு கிடைச்சது. ஸோ 1 உலக்கு நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் தண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி 4 உலக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டன் பீஸை சேர்த்து நல்லா கொதிய விட்டுறணும்.
கொதிய வர்றப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி புதினா தலையை வந்து இந்த டைம் நீங்க சேர்த்தீங்கன்னா அதோட ஃபிளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கொதிஞ்சு வதங்கிட்டு இருக்க கேப்ல வந்து நாங்க ஆனியன், கேரட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கொதிஞ்ச நல்லா எப்பயுமே அரிசி வந்து எப்போ போடணும்னா நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ அதனால ஃபுல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிய விட்டாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு. ரொம்ப வத்தனால தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திருச்சு, கொஞ்சம் அரிசி வந்து உறிஞ்சிருச்சு நல்லாவே. ஸோ இப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நெருக்குன்னு இல்லாம ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கணும், அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு 50 to 60% வெந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா நீங்க கிண்டிடணும். தண்ணி இஞ்சி கிண்டிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பிரியாணி வந்து ரெடி ஆச்சுன்னே சொல்லிடலாம். இப்போ ஒரு 70 to 80% வரைக்கும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் தான் நம்மளோட சீக்கிரட்டே வந்து இருக்கு. அதாவது உதிரியாவும் வரணும், அதே டைம் குழையக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஓரளவு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நீங்க மூடி போட்டு மூடி 10 இருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க சிம் ஃப்ளேம்ல வச்சு மேல ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்பனா நல்லா உதிரியா உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து சிம்ல வந்து போட்டு ஒரு 20 நிமிஷம் போல வந்து இந்த தம்ல விட்டுக்கிறேன். நிறைய பேர் வீட்டுல வந்து சின்ன பாத்திரத்துல பண்றீங்கன்னா தோசைக்கல்ல சூடு பண்ணி அதுல வந்து நீங்க பிரியாணி செய்யற பாத்திரத்தை வந்து வச்சு 20 நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாம். இப்ப 20 நிமிஷம் சிம்ல வச்சு நான் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, கரண்டில இருந்து கிண்டும் போதே அந்த ஹோட்டல் பாய் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பாய் வீட்டு பிரியாணி எல்லாம் அது மாதிரி வந்துருச்சு. இப்போ திருப்பி சமப்படுத்திட்டு இன்னும் ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும், மூடி போட்டு மூடிடலாம். இதுல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், சிம்ல இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அவ்வளோ வந்து உங்களுக்கு டேஸ்ட் அப்படின்னு பிரியாணி கிடைக்கும். இப்போ வந்து இன்னைக்கு மெனு என்னன்னா எக்கு, ரைட்டா, பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயசம். இதுதான் மெயினானது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சீக்ரெட்ஸ் எப்படி கிண்டணும், எந்த மாதிரி பதத்துல பண்ணனா நல்லா வரும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய தகவலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்னது நிறைய நோட்டிபிகேஷன்லாம் வரும். நோட்டிபிகேஷன் பில்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்.